Hey. ஒரு வழியா லண்டனுக்கு வந்தாச்சு. உங்க எல்லாருக்குமே இந்த டவுட் கண்டிப்பா இருக்கும். என்னடா அவன் எந்த ஒரு விஷயமும் சொல்லாம நாட்டை விட்டு நாடு போறான்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களை சில பேர் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்க. நான் எதுக்கு இந்த நாட்டை விட்டு போறேன், நான் யாருன்னு கூட தெரியாது. லெட் மீ எக்ஸ்பிளைன். மை நேம் இஸ் கௌதம், as known as GSR. அண்ட் அப்ரோட் போகிறத பற்றி நான் யாருக்குமே எந்த விஷயமும் சொல்லலை. அதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கணுமே தான். அண்ட் நான் போன வருஷம் ஸ்டார்டிங்லேயே என்னோட மாஸ்டர்ஸை நான் மாஸ்டர்ஸ் தான் பண்ண போகிறேன், அதையும் சொல்லிடுறேன். என்னோட மாஸ்டர்ஸை போன வருஷம் ஸ்டார்டிங்லேயே நான் அப்ரோடில் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கு பின்னாடியுமே ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. ஸோ லாக்டவுனில் தான் நிறைய விஷயத்தை யோசிக்க ஆரம்பித்தேன், நிறைய விஷயத்தை பிளான் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் அப்போ தான் ஒரு விஷயம் எனக்கு என்னோட நெட்ரிக்கலில் தெரிஞ்சுது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிகிரியை முடித்தோமா, வேலைக்கு போனோமா, கல்யாணம் பண்ணோமா, குடும்பம் நடத்துகிறோமா, இது மட்டும் லைஃப் கிடையாது. லைஃப்பில் இன்னும் நிறைய விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த ஜாப், செட்டில்மெண்ட், கல்யாணம், ஃபேமிலின்னு வந்துருச்சுன்னா நிறைய விஷயம் பார்க்க முடியாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். ஸோ நான் பிளான் பண்ண விஷயத்தெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த வீட்லேயே எது தண்டை சோறு தின்ட்டு இருந்தால் கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால தான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அப்ரோடில் என்னோட லைஃப்பை ஷிஃப்ட் பண்ணி நான் பிளான் பண்ண விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:30 ஆகுது. அண்ட் நாளைக்கு கரெக்டாக 8:30க்கு தான் நான் இந்தியாவிலேருந்து UK போக போகிறேன். கரெக்டாக 24 hours இருக்குது. ஸோ நான் இந்த போன வருஷம் பட்ட கஷ்டம் எல்லாமே இன்றைக்கி தான் முடிவு வரப்போகுது. ஏன்னா நேற்று தான் PCR கோவிட் டெஸ்ட் கொடுத்து வந்திருக்கேன். அதில் நெகட்டிவ் வந்துருச்சுன்னா நான் போகிறது கன்ஃபார்ம் ஆயிரும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். அப்படி ஓகே, லெட்ஸ் நாட் டாக் அபவுட் த நெகட்டிவ் திங்ஸ். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அண்ட் டெஸ்ட் ரிசல்ட் வர வரைக்கும் லைட்டாக கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். இன்னுமே நேற்றுலேருந்து எனக்கு சரியாக தூங்க கூட இல்லை, சாப்பாடு கூட என்ன வாயில் போக மாட்டேங்குது, அந்தளவுக்கு பயமாக இருக்குது. ஸோ டெஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டெஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சில நிறைய பொருளை பேக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களை நான் மீட் பண்ணுறேன். 346 minutes later. ஸோ நேற்று எடுத்த PCR கோவிட் டெஸ்ட்டுக்கு ரிசல்ட் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்னு வந்திருக்கு. அண்ட் எஸ், நம்ம போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நான் போய்ட்டு இந்த எல்லா பொருளையும் பேக் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பேக் பண்ணிட்டுக்கப்புறமா உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். The next day. ஸோ நேற்றுக்கு பேக் பண்ணிட்டு வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன், பட் டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ கரெக்டாக 2 hours தூங்கிருப்பேன் நினைக்கிறேன் நேற்றுக்கு. ஸோ இன்றைக்கி 11ஆம் தேதி 3 மணி ஆகுது. இன்றைக்கி 8:25க்கு தான் ஃப்ளைட் இருக்குது. ஸோ இப்போது ஒரு 5 minutesல டாக்ஸி வரும், கிளம்ப வேண்டியது இருக்குது. ஸோ மீட் யூ கைஸ் அட் தி ஏர்போர்ட். ஏர்போர்ட்டில் எல்லா விஷயம் முடிச்சாச்சு. போர்டிங்க்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் போர்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃப்ளைட்டில் ஏறியாச்சு பாய்ஸ். சீட்டையும் ஒன்றா பிடிச்சாச்சு பாய்ஸ். ஆனால் என்ன ஜன்னல் சீட்டு தான் ஃபுல்லாக ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அது என்னன்னு பார்த்து மேனேஜ் பண்ணி பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். இப்போது எங்கே லேண்ட் பண்ண போகிறோம்? துபாயா, அபுதாபி. அபுதாபியில் லேண்ட் பண்ணிவிட்டு உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். Tower crew, cell doors are cross-checked. Yo.
ஒரு வழியாக அபுதாபியில் இறங்கிட்டோம். அண்ட் இறங்கினோன்னே லைட்டாக கொஞ்சம் கோளாறு ஆயிடுச்சு. என்னென்னா அபுதாபியில் ஆஃபீஸர்ஸ்லாம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. என்னால் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஸோ எந்த விதமான வீடியோவும் எடுக்க முடியலை. அண்ட் அங்கேருந்து லண்டன் ஃப்ளைட்டில் ஏறினதுக்கப்புறம் கேமரா வேறு எடுத்து பேக்கில் போட்டு கேபினெட்டில் எடுத்து வச்சிட்டேன். அண்ட் இருந்த டயர்டில் கேமரா எடுத்து வீடியோ எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்தது. அண்ட் ஆஃப்டர் 7 hours ஆஃப் இன்டென்ஸ் ட்ராவல் ஒரு வழியாக லண்டனுக்கு வந்து இறங்கியாச்சு. கடைசியாக லண்டனுக்கு வந்தாச்சு. டிரான்சிட் வந்து துபாயில் இருந்துச்சு, அபுதாபியில் இருந்தது. பட் அபுதாபியில் வந்து ஆஃபீஸர்ஸ்லாம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, வீடியோ எடுக்க முடியலை. ஸோ அதுக்கப்புறமா ஆஃப்டர் லாங் டைம் 7 hours ட்ராவல் பண்ணி வந்து முதுகு கை கால்லாம் வலிக்குது. எப்படியோ வந்து இறங்கியாச்சு. ஸோ இப்போ நான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிருக்கேன். பஸ்ஸு வந்தோடனே ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நான் வெயிட் பண்ணுறேன். நான் பாய்ஸ் நம்ம தான் கிளம்பணும். அப்படியே சுற்றி காமிப்போம் உங்களுக்கு இடத்த. இதுதான் லண்டன். ஸோ நாங்கள் லண்டனுக்கு வந்து லேண்ட் பண்ணும்போது டைம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாங்கள் புக் பண்ண ரூமுக்கு போகிறதுக்கு பஸ்ஸை அப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் லண்டன்லேயே என்னோடய ஃப்ரெண்டோட தம்பி ரூமில் ஒரு நைட்டுக்கு தங்கணும். அண்ட் அதுக்கப்புறமா காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் புக் பண்ண ரூமுக்கு இப்போது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். நேற்று நைட் ரூமுக்கு போயாச்சு. ஸோ செட்டில் ஆயாச்சு. பட் நேற்று நைட்டுக்கு கப் நூட்ஸ் சாப்பிட்டு மேனேஜ் பண்ணியாட்டோம். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சா இன்றைக்கி டெஸ்ட் எடுக்க வேண்டியிருந்தது. ஸோ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சூடாக காஃபி குடிச்சிட்டு டெஸ்ட் எடுக்கலான்னு பிளான் போட்டோம். அதுக்கு தான் இப்போது ஷாப் போயிட்டுருக்கோம் வாங்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா பனி வெறித்தனமாக இருக்குது, ரோடெல்லாம் ஸ்னோ அதிகமாக இருக்குது. ஸோ காஃபி குடிச்சிட்டு பிசிடிஆர் டெஸ்ட் எடுத்துகிட்டு போஸ்ட் பாக்ஸில் போடணும். அதில் நெகட்டிவ் வந்தால் தான் நான் நார்மலாக சுற்ற முடியும். அது வரைக்கும் குவாரண்டைனில் தான் இருக்கணும். ஸோ ஹோப்ஃபுல்லி எவ்ரிதிங் கோஸ் வெல். ஸோ இப்போ ஷாப்புக்கு போயிட்டு வாங்க வேண்டிய பொருளை வாங்கிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. அண்டு இன்றைக்கி கொஞ்சம் வேலையும் நிறையா இருக்குது. நிறைய ஸ்டப்ஸ்லாம் வெளியே எடுத்து அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அண்டு நாங்கள் இருக்கிற ரூம் வந்து கொஞ்சம் சரியில்லை. ஸோ நெக்ஸ்ட் ரூமுக்கு சேஞ்ச் பண்ண போகணும். அண்ட் அதுக்கப்புறமா இந்த எடுத்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுற வேலை வேறு இருக்குது. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக நிறைய வேலை இருக்கும். ஒரு வாரத்துக்கு வேலை இருக்கும், செட்டில் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ 1 week ஆகும் எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு. ஏன்னா லேப்டாப்லாம் வெளியே எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ லெட்ஸ் see what happens. ஸோ கடைக்கு போயிட்டு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. அண்ட் கோவிட் டெஸ்ட்டும் எடுத்து ஒரு போஸ்ட் பாக்ஸில் போட்டாச்சு. அது 3 daysக்கு அப்புறமா எனக்கு ரிசல்ட் வரும். அதுக்கப்புறமா தான் நான் வெளியே போக முடியும். ஸோ அது வரைக்கும் நான் ரூமில் செல்ஃப் ஐசோலேட் தான் பண்ணியிருக்கணும். அண்ட் அது வரைக்கும் நான் வெளியே போகாத காரணத்தினால தேவையில்லாமல் வ்ளாகிங் வீடியோ எடுக்க வேணான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ ஒன்ஸ் என்னோடய செல்ஃப் ஐசோலேஷன் முடிச்சக்கப்புறமா வெளியே போயிட்டு ஊரை சுற்றி பார்த்துட்டு வ்ளாகிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா GSR லைஃப் ஸ்டைலில் இருந்தது. அது வெறும் GSRாக இப்போ மாறிடுச்சு. ஏன்னா நம்மளோட வ்ளாகிங் லைஃப் இன்னிலேருந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.